முருக பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நான் வார செவ்வாய்க்கிழமை சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு டிஎம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கோயில் எங்கே இருக்குது அண்ட் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சென்னிமலை முருகர் கோயிலை பற்றி ஒரு வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொங்கு நாட்டில் முருகப்பெருமான் குன்றுதோறும் குடிகொண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பூந்துரை நாடான நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படிங்கிற ஊரில் முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாக எழுந்தருளி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரு. திருச்செந்தூர், பழனி இந்த வரிசையில் அடுத்து ஒரு சிறப்பான முருகர் கோயில் எதுன்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அது சென்னிமலை முருகர் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க இந்த முருகர் கோயிலில். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்க முருக பக்தர்களால் பாடப்பட்டு வர்ற பாலதேவராய சுவாமிகளால் இயற்றப்பட்ட கந்தசஷ்டி கவசம் அரங்கிரி ஸ்தலமே இந்த சென்னிமலை முருகர் கோயில் தான். இந்த சென்னிமலை முருகர் கோயில் சுமார் 3000 ஆண்டு பழமையான முருகர் கோயில். அதாவது பழனிக்கு முன்னாடியே தோன்றியதால இந்த சென்னிமலை முருகர் கோயிலுக்கு ஆதி பழனி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இந்த கோயில் இருக்க முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரதோட மட்டும் இல்லாமல் இடுப்புக்கு கீழே உருவமற்ற நிலையில் செவ்வாய் பகவானோட அம்சமாகவும் காட்சி தராரு. மேலும் இந்த சென்னிமலை முருகர் கோயில் ஒரு செவ்வாய் பகவான் பரிவார ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமான் தன்னைத்தானே பூஜை செஞ்சாரு அப்படின்னும் அருணகிரிநாதருக்கு படிக்காசு கொடுத்தாரு அப்படின்னும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுகள் சொல்லுது. இந்த கோயிலில் இருக்க கருவற கோபுரத்து மேலே காகங்கள் பறக்கிறதில்ல அப்படின்னும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமான தயிர் புளிக்கிறதில்ல அப்படின்னும் நம்பப்படுது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை சுரக்கிற மாமாங்க தீர்த்தம் இந்த சென்னிமலை முருகர் கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 50 வருஷமாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக தேவைப்படுற தீர்த்தத்தை ஒரு காளமாடு தினமும் 1320 படிக்கட்டுகள் ஏறி மேலே கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. எங்கேயும் இல்லாத அதிசயமாக 1984ஆம் ஆண்டு ரெட்டை மாட்டு வண்டி 1320 படிக்கட்டுகள் வழியாக ஏறி கோயிலை அடைஞ்ச அதிசயம் இந்த கோயிலில் மட்டும்தான் நடந்திருக்கு. 18 சித்தர்கள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் இந்த சென்னிமலையில் வாழ்ந்து மறைஞ்சு ஜீவசமாதி அடைந்திருக்காரு. அவங்க வரிசையில் வேளாள தம்பிரான், செங்கத்துறை பூசாரிகள் போன்றவர்கள் இந்த சென்னிமலை முருகருக்காகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இத்தனை சிறப்புகள் இருக்க இந்த சென்னிமலை முருகர் கோயிலுக்கு முருக பக்தர்கள் எல்லாருமே கட்டாயம் வாங்க. உங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார். ஏன்னா முருக பக்தியே துளி கூட இல்லாத என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் முருகா முருகா அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர முருக பக்தனாக மாற்றினது இந்த சென்னிமலை முருகர் தான். நான் வார செவ்வாய்க்கிழமை எங்கே இருந்தாலும் இந்த சென்னிமலை முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். முருகன் அடியார்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து இங்கே கொடுக்குற பிரசாதத்தில் தான் விரதமே முடிப்போம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நன்றி.